வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள், ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம். இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பார்க்கிறோம். பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர். இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் 18ஆம் தேதி இரவு 7:36 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். 1.5 வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். அதிகப்படியான பாசத்தையும் அதிகப்படியான நேசத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். எவ்வளவோ வெறுத்து வெறுத்து போனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ சரி, உங்களுடைய உறவுகளோ சரி, உங்களை வெறுத்து வெறுத்து போனாலும் நீங்க அவர்களோட சேர்ந்து பயணிக்க கூடியதுதான் அதிகமா விரும்புவீங்க. துணை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். ஒரு நாள் தனியா இருக்க சொன்னா வாழ்க்கையே ஒரு இருண்டு போன மாதிரி இருக்கும் இவர்கள் கிட்ட. அந்த அளவுக்கு ஒரு நட்பையும் ஒரு பாசத்தையும் அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல அந்த ராகு பகவான், பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சில விஷயங்கள் எட்டா ஒரு கனியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும் போது அதுல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பீங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அதன் மூலமாக ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்க கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அப்படிதான் இருக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சி. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த வாழ்க்கை முறையில சில ஏமாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த உற்சாகமான ஒரு வாழ்க்கை வந்தாலும் அந்த வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்துல இருக்கிறாரு, தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கையில கொஞ்சம் லைட்டா நீங்க ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய திறமையிலையும் உங்களுடைய உழைப்பிலையுமே எப்போதுமே தன்னம்பிக்கையாக இருந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த 1.5 வருடங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு என்னுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது, இப்படியாக ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனைகளை உடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதற்குண்டான ஒரு வேலைகளும் இவங்களுக்கு நடக்கும். ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இவங்களுக்கு உண்டான மரியாதையும் மதிப்பும் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே சமயத்துல இவங்களை எப்போதுமே அவமானப்படுத்தி ஒரு கீழ்த்தரமாக இல்ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் வேலை செய்வாங்க. எவ்வளவோ பெரிய ஒரு கம்பெனில வேலை பார்த்தா கூட அந்த இடத்துல இவர்களினுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படவே படாது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல பேரு, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பதவி ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் அடுத்தடுத்து வாங்கிட்டே போவாங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பதவி கிடைக்கணும், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கணும்னா பாத்தீங்கன்னா அதுக்கு 1000 பேர் கூடி அந்த இடத்துல இவர்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவர்களுக்கு அது தகுதி தானா, இவர்கள் வேற என்ன செஞ்சா இவர்களை இதுல இருந்து நம்ம நீக்கம் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு மட்டும்தான் யோசிப்பாங்களே ஒழிய அவர்களுக்கு ப்ரமோஷன் வரும்போதோ இன்கிரிமெண்ட் வரும்போதோ இதை பத்தி எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த அலுவலகத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எல்லாருமே ஒரு எதிரி மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இவர்கள் யார்கிட்டையுமே அந்த எதிரியான ஒரு நோக்கத்தை உடையவர்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான், இவன்
தான் பக்கத்துல இருக்கிறவன் தான் போட்டு கொடுத்துருக்கான்னே தெரியும். இவர் தான் நம்மளுடைய ப்ரமோஷனுக்கே ஆப்பு வச்சவர்னு தெரியும். இவர் தான் நம்மளுடைய இன்கிரிமெண்ட்டுக்கு வர விடாம பண்ணுனதும் இவர் தான் அப்படின்றது தெரியும். ஆனா அவர்களோட ஒரு நட்புறவாக பழகி பழகி அவர்களினுடைய மனதையே மாற்றக்கூடிய அளவிற்கு திறமைசாலிகளாக இருப்பீங்க நீங்க மிதுன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய இந்த 3ஆம் இடத்துல அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையில சிறிதளவு ஒரு குறைபாடை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இடமாற்றம் செய்யணும் நினைச்சு அந்த இடமாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோ டவுனா ஆக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. பாக்யஸ்தானத்துல ராகு பகவான் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லபடியாக ரீச் ஆனாலும் அதை நீங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுடைய குடும்பத்திற்காக வீடு கட்டியிருப்பீங்க, அந்த வீட்டுல உள்ள நுழையவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எங்கேயோ டிரான்ஸ்பர் போட்டிருப்பாங்க. நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது குடும்பத்தை பிரிந்து வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு சில முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க. அதனோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம். இந்த மாதிரிதான் இந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் சில விஷயங்களை அனுபவிக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும். லோன் எல்லாம் அப்ரூவ் ஆயிருக்கும். அந்த லோன் வந்து கைக்கு வந்து நீங்க வீடு கட்டுறதுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனைகள் வந்து அந்த லோன் அமௌண்ட் சாப்பிட்டு போயிடும். அந்த அளவிற்கு அந்த தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத செலவுகள்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த ராகு கேது 9ஆம் இடம் 3ஆம் இடம்ன்றது இந்த மிதுன ராசி பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். சும்மா அசால்ட்டா, அதாவது என்ன சொல்றது, அசட்டு தைரியத்துல சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த மிதுன ராசி பெண்கள் இந்த காலகட்டத்துல நீங்க புதிதாக தொழில் முயற்சிகள் எடுக்க போறீங்க. உங்களுக்குன்னு சில தொழிலை வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தகப்பனார் வழி உறவுல தேவையில்லாத விரிசல்கள் உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி பெண்களுக்கு. அதனால யாராவது அப்பா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்பாவுக்காக சில உதவிகளை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த 1.5 வருடங்களுக்கு நீங்க அவர்களை பிரிந்து தூரமாக இருக்கிறது, இல்ல வெளியூர் போய் படிக்கிறது, இல்ல திருமணமாகி வெளியில போறது, இந்த மாதிரிலாம் அமைப்புகள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா பெருமளவு பிரச்சனைகள் வராது. இல்ல அப்பாவினால ஏதாவது ஒரு தொந்தரவுகளை சந்திக்கிறதுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன தைரியத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் ஜென்ம குருவாக வந்திருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப தெளிவான முடிவுகளை சில மன தைரியத்தோடு நம்பிக்கையோடு எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். நமக்கு இது ஏதாவது நடக்காம போயிடுமோ, தேவையில்லாத நெகட்டிவா வந்துருமோ அப்படின்னு நினைக்காம சில துணிச்சலான செயல்களை செய்யும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாடு பிரயாணம் அதிகப்படியான நன்மைகளை தரும். மருத்துவத்துறைக்கு படிக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல மருத்துவத்துறையிலிருந்து வெளியில வரக்கூடியவர்கள், படிச்சு முடிச்சு வெளியில வரக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சென்று நாங்க படிக்கணும், உயர் படிப்புலாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமாக இருக்குது. அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். அதற்குண்டான செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களால தகப்பனார் சில கடன்களை பெறக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய தசாபுத்திக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட்
பண்ணிக்கலாம். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல, வெறும் ஆன்லைன்ல போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்றேன். நிறைய பேர் கால் பண்ணி நாங்க டைரக்டா அவங்களை மீட் பண்ண வரோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எப்போதுமே கொடுக்கறது இல்ல. இப்போ நான் வெறும் ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தாராளமா போன் பண்ணி உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்க பெற்றுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள், ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம். இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம். பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர். இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் 18ஆம் தேதி இரவு 7:36 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். 1.5 வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கன்னிராசி அன்பர்கள், இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு மன மகிழ்ச்சியை துளைத்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் ஆச்சு இந்த கன்னிராசி என்பர்கள். ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடியவர்கள் எந்த ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த நபர்களே இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய சந்தோஷத்தை துளைத்து தேடி கொண்டிருக்கிறாங்க. எங்க நம்ம சந்தோஷத்தை இழந்தோம், எந்த இடத்துல தப்பாச்சு, எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு நிலை தெரியாது குழம்பி கொண்டு இருக்கிறவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு கேது பகவான் 12ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. இதனால உங்களுக்கு ஒரு 2மே மறைவு ஸ்தானம். உங்களுடைய ராசியிலிருந்து முதல்ல அவர் வெளியேறிட்டார். அதுவே பாத்தீங்கன்னா மைண்ட் கொஞ்சம் தெளி நிலைவே அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் எந்த முடிவு எடுக்கிறது, யார நம்புறது, எதை பார்த்து நம்ம நகல்றது இப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க நீங்க கன்னி ராசி என்பர்கள். இப்போ அதற்குண்டான ஒரு தெளிவு நிலை எல்லாமே உங்களை வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல, இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியாக வெளியூர் பயணம் செல்வதற்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இருக்கு. வெளியூர் பயணம்னா பாத்தீங்கன்னா அலுவலகத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், ஆன்சைட் ஒர்க்கு, அடுத்து உங்களுடைய வேலையை நீங்க ஏற்கனவே விட்டுருப்பீங்க, உங்களுக்கு வெளியூர்ல, வெளிநாட்டுல, வெளி மாநிலத்துல வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டம் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். திடீர்னு சடனா பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பர்கள் நல்லா இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ சடனா ஒரு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசத்துல உங்களை வேலைக்கு இழப்பு ஏற்பட்டு ஒரு ஜூன் வரைக்கும் உங்களை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. நல்லா தானே போயிட்டு இருந்தது, நம்ம எந்த தவறுமே பண்ணலையே, திடீர்னு இருந்தாப்புல இந்த மாற்றங்கள் வருதே அப்படின்னு நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம். இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்திற்கு உண்டான ஒரு அறிகுறியே தவிர கவலைப்படுவதற்கு உண்டான எந்த ஒரு தேவைகளும் கிடையாது இந்த ராசி என்பர்களுக்கு. இந்த ராசி என்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 1.5 வருடங்கள் இருக்க போது. குடும்பத்துல யார் யாரெல்லாம் கணவன் மனைவி தம்பதிகள் பிரிந்து இருந்தீங்களோ, கூட்டு குடும்பமாக இருந்தது, பெற்றோர்களை பிரிந்து தனி குடும்பமாக பிரிந்து சென்ற அன்பர்கள் யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவர்கள் எல்லோருமே மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த காலகட்டம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு முழு அமைப்புகளும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகள்ல அதிகப்படியான வெற்றிகள், கடந்த காலத்துல எல்லாம் நீங்க போய் ஒரு பெண் பார்க்கவோ இல்ல
ஒரு மாப்பிள்ளையினுடைய ஒரு அந்தஸ்தை பார்க்கவோ நீங்க முயற்சி செய்திருக்கிறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள், அசிங்கங்கள், உங்களுடைய வேலையும் போய் அங்க உங்களுடைய கெரியரும் பாதிக்கப்பட்டு, ஒரு திருமணம்ன்ற ஒரு பந்தமும் பாதிக்கப்பட்டு, இந்த மாதிரிலாம் அனுபவத்தை நீங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே வேண்டாம். எனக்கு திருமணமாகி 1 வருஷம் தான் ஆச்சு மேடம், டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப எளிமையா டிவோர்ஸ் ஆயிருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு டிவோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா, ஏன்னா இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே, அப்பனா தானே இவங்க அதுக்குண்டான ஒரு ஆர்கியூமெண்டே பண்ண முடியும். இந்த ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில என்னமோ நடந்தது, என்னமோ போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு திகைத்து போய் நிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல அந்த விவாகரத்துன்றது மிக எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இது எல்லாமே வெளியில வந்து இந்த காலகட்டத்துல இந்த சூழ்நிலையில இருந்து வெளியில வந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வயதானவர்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான நோய் தொந்தரவுல இருந்திருப்பீங்க. வயதானவர்களுமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லாத்தையுமே, சொத்து, சுகம், பணம், வருமானம் எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு நிர்கதியாக நிறைய ராசி என்பர்கள், அந்த கன்னிராசி என்பர்கள் இருந்திருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு கேள்வி என்ன இருக்கும், நான் இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருப்பேன்மா, எனக்கு இந்த கன்னி ராசியில நான் இருக்கிறேன், எனக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்கும். வயதானவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். நீங்க எதற்குமே பயப்படாதீங்க. உங்களுக்கு உண்டான ஒரு ஒத்துழைப்பும் ஒரு உறுதுணையும் கண்டிப்பா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வயதானவர்களுக்கு இருக்க போது. பெண்கள் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு அவமானப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய தன்மானம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நம்ம இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வாழ்க்கையையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த ராசி பெண்கள் மிக அதிகமான ஒரு உழைப்பும் அதிகமான ஒரு போராட்டத்தையும் சந்தித்த இந்த ராசி பெண்கள் கண்டிப்பான ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு வருடங்களாக தான் இந்த 1.5 வருடங்கள் இருக்க போது. இந்த கன்னி ராசி பெண்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய, வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில்ல மிக மேன்மையான ஒரு அபிவிருத்தியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில்ல மேலும் மேலும் ஒரு பிரான்சஸ் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்ல வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தொழில்ல இருந்து வரக்கூடிய ஒரு பயன்கள் எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து உங்களுடைய சொத்துக்கள் வாங்குவதற்கு, சொத்துக்களை முழுவதுமாக வாங்குறதுக்கு, அடுத்து சொத்துக்களை புதிதாக வாங்குவதற்கு, அடுத்து பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள், இப்படி சொத்து சம்பந்தப்பட்ட அதிகப்படியான நன்மைகள் எல்லாமே முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த நன்மைகள்னால உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள், அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை அடையக்கூடிய ஒரு மேன்மையை அடையக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக மிக பெரிய ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்க அடைய போறீங்க. கன்னி ராசி அன்பர்கள், நண்பர்களால புறமுதுகுல துரோகத்தை அனுபவித்த இந்த கன்னிராசி அன்பர்கள் மீண்டும் அந்த நண்பர்கள் மூலமாக ஒரு உயிர் தெழக்கூடிய ஒரு நேரம். நண்பர்கள் இல்லாம இவர்களால வாழவே முடியாதுங்க. அது எத்தனை பேர் இருந்தாலும் சுத்தி இருந்தாலும் இந்த நண்பர்கள் இல்லைன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள்னால ஒரு நாள் ஒரு நொடி பொழுது வாழ முடியாது. அதே நண்பர்கள் உங்களை புறமுதுகுல குத்தி உங்ககிட்ட துரோகத்தை செஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முழு நம்பிக்கையையும் இழந்துட்டாங்க. அப்படி இருந்த நண்பர்களே இப்போ பாத்தீங்கன்னா உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம். தன்னுடைய தவறை உணர்ந்து, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து உங்களை நாடி வருவதற்கு உண்டான நேரம். நீங்க இப்ப அவங்கள தண்டிப்பீங்க.
மாட்டுவீங்களா? மாட்டவே மாட்டீங்க. தன்னுடைய நண்பர் கஷ்டப்படுறாரே, அப்படி இருக்கும்போது உங்களுடைய மனம் சும்மா இருக்குமா? அவர்களுக்கு உண்டான உதவிகளை மீண்டும் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் நீங்க கன்னிராசி என்பர்கள் இருக்க போறீங்க. சந்தோஷமாக உங்களை நண்பர்களையும் உறவினர்களையும் அரவணைத்துக் கொள்ளுங்கள். மேலும் மேலும் வளர்ச்சியை தரக்கூடிய பெயர்ச்சியாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் ஃபுல்லாவே நானு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜனனகால சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜ் போட்டு அதற்குண்டான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் வெறும் ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்றேன். ஏன் திரும்ப திரும்ப எல்லா ராசிலையும் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே அதிகப்படியாக போன் பண்ணி நாங்க டைரக்டா வந்து பாக்குறோம், நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க, நாங்க அப்ப வந்து பாக்குறோம், உங்களை நேர்ல வந்து பார்த்து நாங்க கன்சல்டேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்குது. பட் இந்த மாற்று விஷயங்கள், இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு நடக்குமான்னு உங்களை எதிர்பார்த்து, அதாவது உங்ககிட்ட நேர்ல பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நிறைய பேர் போன் பண்றீங்க. பட் நான் நேர்ல கன்சல்டேஷன் வச்சுக்கல, வெறும் ஆன்லைன்ல போன் கன்சல்டேஷன் தான் பண்றேன். உங்களுக்கு என்ன நேர்ல பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வீடியோ கால் கன்சல்டேஷன் பண்ணுங்க, தாராளமா அதற்குண்டான ஒரு முழு வாய்ப்புகளும் இருக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள், ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம். இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம். பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர். இந்த ராகு கேது பெயர்ச்சியாகப்பட்டது மே மாதம் 18ஆம் தேதி இரவு 7:36 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார். 1.5 வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். ரிஷப ராசி என்பர்கள் ரொம்ப அழகாகவும் நயத்தோடையும் பேசக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள். எந்த வேலையை சாதிக்கணும் அப்படின்னா கூட அந்த வேலைக்கு உண்டான சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதற்குண்டான ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இவர்களால எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கும். இவங்க கிட்ட பேசியாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு மன நிறைவோட இருக்கு, என்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போயிடுது அப்படின்ற மாதிரியாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் மற்றவர்களின் மனதை கவரக்கூடிய வகையில தான் பேசுவாங்க. தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட ரொம்ப அன்பா பாசமாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. குடும்ப பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குடும்ப பெண்கள் பாத்தீங்கன்னா ரிஷபராசி பெண்கள் எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு கோபம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப அரிதாதான் வரும். ரொம்ப மனசுல வேதனையும் துக்கத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட ரொம்ப பணிவோடையும் ரொம்ப பாசத்தோடையும் அதிகமாக மாமியார் கிட்ட ரொம்ப பாசத்தோட இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 10ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த ராகு பகவான், 4ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த கேது பகவான், இந்த 2 கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்தானத்திற்கு போகுது. கேதுன்றது 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்திற்கு போகுது. ராகுன்றவர் பாத்தீங்கன்னா 10ஆம் இடமான அந்த கர்ம ஸ்தானத்திற்கு போறார். அதனால இந்த காலகட்டம் இந்த ரிஷப ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு கர்மாவை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில உங்களுடைய தலையீடு அதிகமா இருக்கும். யாரோ சண்டை போட்டு போறாங்க, யாருன்னுடைய வாழ்க்கையே
பாழா போகுது அப்படின்னு நீங்க அவர்களுக்காக வருத்தப்பட்டு அவர்களினுடைய பிரச்சனைகளை தலையீடு செய்து அதனால அவமானப்படக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில தலையிடாதீங்க. நீங்க எப்போதுமே தலையிட மாட்டீங்க. ஆனா இந்த காலகட்டம் அந்த ராகு கேது கிரகங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு மற்றவர்களினுடைய லைஃப்ல, அதாவது அவர்களுக்காக பாவப்பட்டு சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு டைம். அந்த நன்மையே உங்களுக்கு ஒரு எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியாக தான் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வராரு அப்படின்னா 10ல ஒரு பாவ கிரகம் அப்படின்ற போது அந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு லாபங்கள், முன்னேற்றங்கள், நிறைய வாய்ப்புகள், இதுவரைக்கும் சரிந்த தொழில்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அசைவ உணவு வச்சிட்டு இருக்கிற தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம், அதாவது அசைவ ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், மீன் கடை, அடுத்து மாமிச கடைகள், அடுத்து இந்த மாதிரியான கடைகள்லாம் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இந்த 1.5 வருஷத்துக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி என்பர்கள் மருத்துவத்துறையில யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம், நல்ல ஒரு பேரும் புகழும், திறமைக்கு உண்டான அங்கீகாரம், இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நிறைய ஒரு தொந்தரவுகள் இருந்தது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத தன்மானத்தை இழந்து ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறீங்க. எதுவுமே பேசல, யதார்த்தமான பேசிய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விவாகரத்து வழக்கு வரைக்கும் போயாச்சு. விவாகரத்து வழக்குக்கு போகாத ரிஷபராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மானத்தையே இழந்து அந்த இடத்துல அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய மாமனாரோ மாமியாரோ, உங்களுடைய கணவர் வகையை சேர்ந்தவர்களோ, உறவினர்களோ, இல்ல மனைவி வகையரா உறவினர்களோ பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லாம உங்களை நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி எந்த ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சண்டைய பெரிய அளவுக்கு பூதாகாரமாக ஊதி ஊதி பெருசாகி கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பாங்க. நீங்க 2 பேரும் பார்த்து சமாதானமாகக்கூடிய பிரச்சனை ஊரே திரண்டு வந்து உங்களை எந்த அளவுக்கு பிரிக்கணுமோ அந்த அளவுக்கு பிரிச்சு வச்சிருச்சு இந்த கடந்த காலத்துல இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு நடவடிக்கைக்கு போகக்கூடிய ஒரு தருணம். யாருமே தலையிடக்கூடாது, நம்ம மட்டுமே பேசி அதற்குண்டான முயற்சிகளை தீர்வுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சில சமாதானம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய தாய் வழி உறவுகள், தாயோடைய உடல் நலன், தாயினுடைய சொத்துக்கள், இதுலெல்லாம் ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள்ல அதிகப்படியான ஒரு பூஜை, அதாவது வாஸ்து ஹோமம், நவக்கிரக ஹோமம், இதெல்லாம் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கிரகங்கள் சுத்தமாக இல்லை. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய வீடு கட்டக்கூடிய முயற்சியில சில தடைகள் வரலாம். அடுத்து லோன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். லோன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு லோன் ஓகேவா இருக்கும், அப்ரூவ் ஆயிருக்கும், மீதி இதுக்கு நீங்க கொஞ்சம் பெரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இந்த மாதிரிலாம் அந்த சொத்துக்களை வாங்கும் போது சில இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால ரிஷபராசி என்பவர்கள் சொத்து வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்குங்க. ரொம்ப பட்ஜெட்டுக்கு அதிகமாக போகாதீங்க. ஏன்னா இப்பதான் நீங்க சில பிரச்சனைகள்ல இருந்து மே மாசம் ரிலீவ் ஆகி வர போறீங்க. ஏன்னா சில கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரே நேரத்துல இது நம்ம வீடும் வாங்கி கடனையும் அடைச்சு நம்மளுடைய வேலையும் உத்தியோகத்தையும் காப்பாத்திக்கணும்ன்ற ஒரு 3 முயற்சியில இறங்குனீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பாத்தீங்கன்னா அசைவ உணவு ரெஸ்டாரண்ட் நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்கள் யாராவது வெளிநாட்டுல அசைவ உணவு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறீங்க, இல்ல அசைவ உணவு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறீங்க, இல்ல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல
நல்ல உயர்வை தரும் காலமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு முயற்சிகள், அதாவது தொழில் செய்யணும்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க. புது புது முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் செய்யணும் முயற்சி எடுப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு முயற்சி எடுப்பீங்க. வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை வெளிநாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க. இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த முயற்சிகள்லையும் 100% வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. ரிஷபராசி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அடுத்து உங்களுடைய சுய முயற்சியினால தனித்துவமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம், பதவி உயர்வு, உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு நீங்க உதவி செய்யறது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கிறது. ஆனா தாயாரோட டிராவல் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இது வரைக்கும் அரவணைப்பாக இருந்த அந்த தாய் பாத்தீங்கன்னா அம்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால அவர்களை விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க ரிஷபராசி பெண்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி ஜனனகால ஜாதகப்படி பார்க்கணும், உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எதுவும் பண்றது இல்ல, ஒன்லி போன் கன்சல்டேஷன், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மாத்திரம் தான் பண்றேன். ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயங்கள், நாங்க நேரடியா வந்து பார்க்கலாமா மேடம் உங்களை அப்படின்னு கேக்குறாங்க. நான் அதற்குண்டான வசதியில நான் இப்போ இல்ல. டைரக்டா நான் ஆபீஸ் வச்சு நான் இந்த ஜோதிட ரீதியாக எந்த விஷயங்களும் செய்யல, ஒன்லி போன் கன்சல்டேஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணிக்கணும் விருப்பப்படுறீங்களோ, வீடியோ கால்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு, வாய்ஸ் கால்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லிமிட்னு எதுவுமே கிடையாது. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஒரு நேரங்கள் தான் அதுல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்களுடைய கொஸ்டின்ஸ் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஒரு நேரங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அதனால இந்த மாதிரி தான் நான் கன்சல்டேஷன் பண்றேன். ஏன்னா நிறைய கால் பாத்தீங்கன்னா நாங்க நேர்ல உங்களை சந்திக்க வரோம், உங்களை பார்த்து நாங்க கேட்டுக்கிட்டாதான் எனக்கு நல்லபடியா பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரியா ஃபீல் பண்றீங்க. நேர்ல பார்த்தாலும் போன்ல பார்த்தாலும் எல்லாமே ஒண்ணு போலதான் நான் பலன் சொல்ல போறேன். அதனால போன்ல யார் யாருக்கெல்லாம் தேவையோ நீங்க தாராளமா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள், ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம். இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம். பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர். இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் 18ஆம் தேதி இரவு 7:36 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். 1.5 வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாம்பவான்களாக தான் இருப்பாங்க. யாராலையும் இவர்களை அடக்கவே முடியாது. ஆனா கடந்த ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம தான் இருக்கிறீங்க. எந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு போராட்டம், பெரிய ஒரு சுழற்சி, வாழ்க்கையை ஒரு தலைகீழ போட்ட மாதிரியான ஒரு அனுபவங்கள், இந்த மாதிரிலாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. சிம்ம ராசி என்பர்களுக்கு மேலும் தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா
நிறைய ஒரு நஷ்டங்கள், கடன், அந்த தொழில எந்த அளவுக்கு பெரிய ஒரு அதிபராக இருந்து, தொழில் அதிபர்களாக இருந்து, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருந்த இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இப்போ இந்த தொழில இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு இருக்கிறீங்க. இவர்களை பார்த்தா எதிரிகள் கூட நடுங்குவார்கள். ஆனா இன்னைக்கு அந்த எதிரிகள் பெரிய அளவுல ஒசந்து நிற்கும் போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறீங்க. உங்களுக்கு மேலும் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சக்கூடிய ஒரு நேரமாக, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றும் நேரமாக தான் இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றார். ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு வர்றார். இந்த ராகு கேது இரண்டுமே பாத்தீங்கன்னா ராசி மேலேயும் உங்களுடைய கலத்திரஸ்தானத்திலையும் பார்ட்னர்ஷிப் தொழிலையும் ஈடுபடும் போது ஏகப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல கேது இருந்தா பிரச்சனையே கிடையாது. அந்த பார்ட்னர்ஷிப் தொழில எப்படியாவது நீங்க நீந்தி எந்திரிச்சு வந்துருவீங்க. ஆனா இங்க ராகு இருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மிக பேரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஸே உங்களை அடையாளம் தெரியாத அளவிற்கு மிக பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சிம்மராசி என்பர்கள். இதனால மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தின்றது இந்த காலகட்டம் கிடைக்க போகுது. விவாகரத்து வேணும்னா வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்தை முழுவதுமாக வெறுத்து வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம ரொம்ப நெகட்டிவா சொல்றோம், எதிர்மறையாக சொல்றோம், உங்களுடைய இதுல ஒரு பாராபட்சமே இல்லையா, இந்த அளவுக்கு நீங்க ஒரு எதிர்மறையாக சொல்றீங்களே மேடம், எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளோ ஒரு விளையாட்டா ஆயிப்போச்சா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பதிவு பார்க்கும்போது கொஞ்சம் கோபம் அதிகமா தான் வரும். ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த ஒரு 8 நிமிஷம் பதிவுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பதிவுல இருக்கு. அதனால முழுவதுமா பாருங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத நபர்களின் தலையீட்டால் தான் நீங்க இந்த குடும்ப வாழ்க்கையை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அதாவது நாரதர் கழகம் நன்மையில முடியும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு நபரின் தலையீட்டால் இந்த குடும்பமே சின்ன பின்னமாக சிதறக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கு. அந்த சிதறல்கள் இன்னுமே ஒட்ட வைக்க முடியுமா? எப்படி ஒரு கண்ணாடிய மேல இருந்து போட்டு உடைச்சா அந்த கண்ணாடியில துகள் துகளாதான் போகுமே ஒழிய அதுல இருந்து ஒரு பீஸ் கூட ஒட்ட வைக்க முடியாது. அந்த மாதிரிதான் வாழ்க்கையும். வாழ்க்கை ஆல்ரெடி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு சிதறிய நிலையில தான் இருக்கு. அதை ஒட்ட வைக்க நினைக்கிறது அது உங்களுடைய தேவையில்லாத ஒரு நேரத்தை வீணடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால விவாகரத்து வருதா எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் அந்த விவாகரத்தை நோக்கி பயணிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மறுமண வாழ்க்கைன்ற உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மேடம் 10 வருஷம் 15 வருஷம் கூட வாழ்ந்துட்டேன், என்னோட ரொம்ப அன்போடையும் பண்போடையும் வாழ்ந்துட்டோம், எங்களை பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஆனா கடந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு 1.5 வருஷத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் இப்போ நான் வேற அவ வேறன்ற மாதிரியா இருக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி தம்பதிகள் உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க, உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அதற்குண்டான ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அலைச்சல்களை வச்சுக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, உங்களுடைய அலுவலகத்துல ஒரு ஆன்சைட் ஒர்க் வாங்குறது, இல்ல வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி நீங்க அந்த இடத்துல போய் வேலை செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய வேலை மாற்றத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு உண்டான 100% வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. யாரெல்லாம் வீசா ரெடி ஆகலையோ அவங்க எல்லாருமே இந்த 1.5 வருடத்துல இதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளை பண்ணுங்க, முயற்சிகளை பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பான ஒரு வெளிநாடு பயணம்
பயணம்ன்றது ஒரு உறுதியான ஒன்றாதான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்க என்னதான் உருண்டு பிறண்டாலும் இந்த 1.5 வருஷத்துக்கு உங்க தொழில்ல இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கவே முடியாது. அதனால தொழில்ல எப்படி நீங்க வெளியில சமுதாயத்துல, அதாவது இந்த காம்படிஷனான வேர்ல்டுல நீங்க எப்படி ரீச் ஆக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு உத்தியை நீங்க கையாளுங்க. அதை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராடக்ட் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ நம்ம அப்படியே பாசிட்டிவா மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டத்துல கடுமையான ஒரு உழைப்பின் மூலமாக கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் உங்களுக்கு என்ன சொல்றார், நீ கடுமையா இரவு பகல் பார்க்காம உழைங்க சிம்மராசி என்பர்கள், உங்களுக்கு உண்டான பலன்களை நான் தேடி தர்றேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் சொல்றாரு. அதேதான் இந்த கேதுன்றவரு அந்த உங்களுடைய ராசி மீது பயணிக்கும் போது எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் உழைக்கும் போது அதற்குண்டான பலன்களை இந்த 1 வருடம் இல்லாட்டிலும் கண்டிப்பாக அந்த 1 வருடத்திற்கு பிறகு கண்டிப்பாக அனுபவித்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வந்துடும். அதனால எதையும் எதிர்பார்க்காதீங்க. கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியில ஈடுபடாதீங்க. வரக்கூடிய வருமானத்துல ஒரு சில டெவலப்மெண்ட் விஷயத்தை பண்ணுங்க. அது உங்களுக்கு உண்டான ஒரு நற்பலன்களை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகளை செய்யலாமா? எங்களுக்கு ஏற்கனவே திருமணத்துல நிறைய தடைகள் இருந்தது. கடந்த ஆண்டெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக ஏற்பாடு பண்ணும் போது தேவையில்லாத கசப்புகள், அடுத்து உறவினர்களோடு சேர்ந்து போகும்போது அந்த இடத்துல எங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி அடையவில்லை. எங்களுடைய டிமாண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல்வேறு காரணங்களுக்காக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு திருமணத்துல தடைகள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருப்பாம்புரம்ன்ற ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய ஒரு அதாவது நட்புறவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும். ஏன்னா வெளிவட்டாரத்தோடு நீங்க தொடர்பு கொள்ளும் போது அந்த வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு அதிகப்படியான கெடுபலன்களை தான் கொடுக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்காது. அதனால இளைஞர்களா இருக்கிறீங்க, இப்பதான் புதுசா கல்லூரி பருவம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்கு உண்டான ஒரு கவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. வெளிவட்டார நண்பர்களோடு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இளைஞர்கள் எப்போதும் போல, அதாவது ஒரு 20ல இருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள் நீங்க கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி போய் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. பர்சனல் விஷயங்களை சொன்னீங்கன்னா அந்த பர்சனல் விஷயங்கள் மூலமாக நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பெண்களுக்கும் சரி, முக்கியமா ஆண்களுக்கும் சரி, 2 பேருமே ரொம்ப கவனமாக உங்களுடைய வெளிவட்டார தொடர்புகள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுயஜாதக ஜனனகால பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் ஆன்லைன்ல போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பாக்குறேன். நிறைய பேர் போன் பண்ணி எங்களை டைரக்ட்ல வந்து பார்க்கலாமா, நேரடி அப்பாயின்மெண்ட் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் நேரடியாக கன்சல்டேஷன் பண்றது இல்ல, ஒன்லி ஆன்லைன் போன் கன்சல்டேஷன், வாட்ஸ்அப் கால், வீடியோ கால்ல தாராளமா வரலாம். வீடியோ கால்ல நீங்க பேசுறதா விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா பேசலாம். அந்த மாதிரியாகவும் கன்சல்டேஷன் வச்சிருக்கிறேன். அதனால எல்லாருமே வாட்ஸ்அப்ல நீங்க கால் பண்ணி விவரத்தை கேட்டுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள், ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம்.
இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம். பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர். இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் 18ஆம் தேதி இரவு 7:36 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். 1.5 வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். கேது பகவான் 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு பல நாள் கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது, கடனுடைய அளவு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள், எந்த விதமான ஒரு சுயநலமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். ஒரு வேலைன்னு சொன்னா அப்படியே டக்குன்னு அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய அந்த ராகு அளவுக்கு அதிகமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வருமானம் பல மடங்காக பெருகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளியூர் படிப்பு, அதாவது வெளியூருக்கு போய் நாங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை தான் கொடுக்க போகுது. அதாவது இந்த நாட்டுல இல்லாம வெளிநாட்டுல போய் படிக்கணும், இல்ல வெளி மாநிலத்துல போய் படிக்கணும், பெரிய பெரிய படிப்பு, அதாவது IAS IPS சீருடை அணிந்த ஒரு படிப்புகளை படிப்பதற்கு உண்டான ஒரு முக்கியமான காலகட்டம். டாக்டர், அடுத்து பாத்தீங்கன்னா வக்கீல், அடுத்து ஏர்போர்ஸ்ல, அடுத்து பைலட் ஆகுறதுக்கு, இந்த மாதிரியாக சீருடை அணிந்த ஒரு தொழிலை செய்வதற்குண்டான படிப்பை படிப்பதற்கு உண்டான ஒரு நேரங்காலமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம். மேஷ ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்களை குடும்பத்துல இருந்து பிரிச்சு வெளியூருக்கு எடுத்துட்டு போயிருக்கும். இப்போ நீங்க உள்நாட்டுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இந்த உள்ளூருக்கு வர்றதுனால எனக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதற்குண்டான பாதிப்புகள் எதுவும், தொந்தரவுகள் எதுவும் உங்களுக்கு வராது. இந்த ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். பூர்வ புண்ணியம் ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்னால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு வழக்குகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உறவினர்கள் கிட்ட எப்போதுமே ஒரு கெட்ட பேர் தான் வாங்கி வச்சிருப்பாங்க. அவன் பட்டுன்னு வருவான், ஏதாவது பேசிட்டு போயிடுவான், அவனுக்குன்னு ஒரு இங்கிதம் தெரியாது அப்படின்ற மாதிரியாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சமுதாயத்துல, அதுவும் உறவினர்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் இருக்கும். ஆனா தான் செய்யக்கூடிய தொழிலையும் வேலையிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா வேலை செய்வாங்க. இது நாள் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு கெட்ட பேரு, அவமானம், இந்த மாதிரி எல்லாம் இந்த மேஷ ராசி என்பர்கள் சம்பாதித்ததே கிடையாது. கடந்த ஒரு 6 மாதங்களாக என்னைக்கு அந்த 7.5 சனி நமக்கு உள்ள வந்ததோ, 7.5 சனியாக அந்த விரய சனியாக உள்ள வந்ததோ, அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, உறவினர்கள் மத்தியிலேயே ஒண்ணுமே வாயே பேசாம இருக்கும்போது கூட தேவையில்லாத ஒரு அவப்பெயரை வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அங்காளி பங்காளி சண்டைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு அம்மா கிட்ட இருந்தோ, ஒரு அப்பா கிட்ட இருந்தோ உங்களுக்கு சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி ஏதாவது வர வேண்டியது இருக்கு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் சண்டையே போடாதவர்கள் இப்பதான் அந்த உறவினர்கள் உங்க மேல ஒரு காட்டமா செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இத்தனை நாள் அவங்க எங்க இருந்தாங்கன்னே தெரியாது, அந்த பூர்வீக சொத்தையும் பராமரிச்சது கிடையாது. ஆனா நீங்க அதுல போய் ஏதாவது ஒரு தலையீடு பண்ணும் போது அந்த இடத்துல அது சில ஒரு
பிரச்சனைகளாக ஒரு வழக்குகளாக பின்தொடர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் பொதுவாக பெருமளவு அதற்குண்டான முயற்சிகளை நீங்க முதல்ல எடுத்திருக்க மாட்டீங்க. கடந்த ஒரு 2 வருஷம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா குழந்தை பிறப்புக்கான ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு சிகிச்சைகள் எடுக்கிறதோ அது எதுவுமே பண்ணாம குழந்தை வந்துரும் அப்படின்னு நீங்க 2 வருஷமா காலம் தள்ளியிருப்பீங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளியூர்ல போய் படிக்கிறது, அவங்களுக்கு ஒரு துணையாக சில வேலைகளை செய்யறது, அடுத்து அந்த படிப்புக்கு உண்டான கடன்களை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைகள் சம்பந்தமாக ஒரு பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியில நீங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்க போறீங்க. அவங்களுடைய படிப்புல ஒரு முக்கிய பங்கு, அவங்களுடைய திருமணத்துல ஒரு முக்கிய பங்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு, இப்படி அவங்களுக்காகவே இந்த 1.5 வருடங்கள் கழியக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கேது பயிற்சி இருக்க போகுது. அந்த குழந்தைகள் திருமணம் ஆகி நல்லா போகணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாத்தையும் அழிச்சு குழந்தைகளுக்காக சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த ராகு கேது பயிற்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொலை தூரமாக செல்லும் போது அதிகப்படியான ஒரு வசதி வாய்ப்புகளை, ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு போறாரு அப்படின்னாலே ஆடம்பர வாழ்க்கையே கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லக்ஸுரியா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 1.5 வருடங்கள் இருக்கும். அததான் அந்த விரய சனியும் செய்ய போறாரு, இந்த ராகு பகவானும் செய்ய போறாரு. பணத்தை எல்லாத்தையுமே நீங்க தண்ணியா செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம். வாழ்ந்தா இப்படி வாழ்ந்துடணும் அப்படின்ற மாதிரியாக இப்ப நம்ம வாழ போறோம், அதுக்கடுத்து நாளைக்கு எப்படி இருக்க போறோமோ அப்படின்னு இந்த மேஷ ராசி என்பர்கள் திடீர்னு இந்த மாதிரியாக எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள், பதவி ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நீங்க சிறந்த ஒரு தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல மேஷ ராசி என்பர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தமான தொழில இருந்தாலும், அடுத்து மருத்துவ துறையில இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த தொழிலையும் நிறைய ஒரு லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல மேஷ ராசி பெண்கள் தன்னுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கை நீங்க எடுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நேரம். தன்னுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட ஏமாற்றங்களுக்கு நிகராக சில விஷயங்களை முயற்சியோடு செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். 2வது திருமணம்ன்றது இந்த காலகட்டத்துல மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி 5 வருடம் ஆன இந்த மேஷராசி என்பர்கள்லாம் இந்த காலகட்டத்துல 2வது திருமணத்திற்கு அதிகப்படியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் தடையாக இருந்த முதல் திருமணமே இப்ப பாத்தீங்கன்னா காதல் திருமணமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா திருக்கணிதப்படி ராகு கேது பயிற்சியாகப்பட்டது இந்த மே மாதம் நடைபெறுது. அந்த திருக்கணிதப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் பார்க்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.